நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த கஞ்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உளுந்துக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சூடாக இருக்கக்கூடாது. இது உளுந்து வேக வச்ச தண்ணி. அந்த தண்ணியை கொஞ்சமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே தண்ணியும் உளுந்தும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா உளுந்து ஒழுங்காக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ வெல்லம் சேர்க்க வேண்டாம்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லம் மட்டும் சேர்த்தா கூட போதும். உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மொத்தமாக நான் இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். வெல்லம் கரைஞ்சி வர சமயத்தில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா தனியாக வேறு ஒரு சாஸ்பேனில் வெல்லத்தை போட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பருத்தி பால் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்காய் பால் சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இன்னொரு பக்கம் ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகிட்ட பிறகு 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பாதாம், பிஸ்தா உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அதாவது உலர் திராட்சை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கிஷ்மிஸ் நல்லா உப்பி வரணும். பலூன் மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா வறுப்பட்ட பிறகு 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லேசாக வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிதத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க உளுந்து கஞ்சியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.